நியூஸ் பார்த்துருப்பீங்க. பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. ஒரு இல்ல திருமண விழாவிற்கு விஜய் மற்றும் நடிகை திரிஷா இவர் ஒன்றா போன விஷயம் தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரிஷாவும் விஜயும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாலேயும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு போனாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, கோஸ்டாராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். கல்பாத்தி அந்த குரூப் கல்யாணம் தான் அவங்க ஃபேமிலி. அவங்க அந்த எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. அதில் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஒரே விமானத்தில் போனப்பவும் அவதூறு கிளப்புனாங்க திமுக ஆட்கள். அந்த செக்யூரிட்டி கடந்த பிறகு ஃபோட்டோ எடுத்து இன்டெலிஜென்ஸ் போலீஸை வச்சு அதையும் பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் விட்டாங்க. எனக்கு என்னன்னு புரியல. அதாவது ஒரு நடிகர் சக நடிகர் போகிறாங்க. இன்றைக்கி புதுசாக என்னென்னா அவங்க ஒய்ஃபு இவங்க மேலே இன்னும் பேர் சொல்ல ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு இடையில், வேற எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு திட்டமிட்ட டைவர்ஷனரி டாக்டிஸாக தெரியுதுங்க. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 வாரம் கூட இல்லைங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ இந்த சட்டமன்றத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு வாக்காளர்ன்ற முறையில் விவாதத்துக்குரிய பொருளாக எது இருக்கணும்னா 5 ஆண்டு கால ஆட்சி, அதனுடைய நிறை குறைகள், இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைகள், அதே போல் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பெருகி இருக்கிற லஞ்ச ஊழல், இது மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட ஊடகமும் டிபேட்டுக்கு விடணும். அதுக்காக ஒரு தலைப்பட்சமாக பேசணும் இல்லை, நிறை குறைய சொல்லலாம். எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதையும் முன்வைக்கணும். இதுதான் ஊடகம் செய்யணும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் இது எதையுமே செய்யாமல் ஒரு பெரிய போர்வையை போட்டு இதை மறைச்சிட்டு விஜய் ஒரு நடிகையோடு ஒரு கல்யாணத்துக்கு போனார்ன்றத பெரிய இஷ்யூவாக்கி ஏதோ மாரல் இஷ்யூவை கொண்டு வராங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, மாரல் இஷ்யூ இஸ் இட் நெசசரி ஃபார் அசம்பிளி எலெக்ஷன்?